الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وقال أيضا ليس عليكم جناح أن تبتغوا فضلا من ربكم صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم التاجر الصدوق الأمين يحشر يوم القيامة مع النبيين والصديقين والشهداء والصالحين أو كما قال عليه الصلاة والتسليم. புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனது குறைவில்லா அன்பும் நிறைவான அருளும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அவ்வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், இன்னும் இந்த ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் வர இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் அதனை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு, மனித சமூகத்திற்கு மனிதன் எந்தெந்த துறையை சார்ந்திருக்கிறார்களோ அந்தந்த துறைக்குண்டான வழிகாட்டுதல் அனைத்தையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு போதித்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்தை அடிப்படையாக தனது மார்க்கம் என்பதாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் குடும்பவியலாக இருந்தாலும், அது மட்டுமல்லாது மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை, தன்னுடைய வாழ்க்கையை நடத்தாட்டுவதற்காக வேண்டி மேற்கொள்ளக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் இஸ்லாம் அந்த மனிதனுக்கு வழிகாட்டுதல் செய்திருக்கிறது என்பதை நாம் வரலாறு நெடுக பார்க்கலாம். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது எல்லா துறை சார்ந்த பொறுப்புகளையும் வரவேற்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் அந்த துறைகளுக்குண்டான வழிகாட்டுதலையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் குர்ஆனுடைய போதனைகள் மூலமாகவும் வழிகாட்டுதல் செய்திருக்கிறார். யாரும் இவ்வாறு சொல்லிவிட முடியாது, இஸ்லாத்தினுடைய போதனைகளில், வழிகாட்டுதல்களில் இந்தந்த துறைகளில் உண்டான வழிகாட்டுதல் இல்லை, குடும்பத்திற்குண்டான வழிகாட்டுதல் இல்லை, அரசியல் எவ்வாறு மக்களுக்கு முன்பாக செய்ய வேண்டும், ஒரு நீதத்தை எவ்வாறு நிலைநாட்ட வேண்டும் என்பதை இந்த இஸ்லாம் போதிக்கவில்லை என்பதாக யாரும் சொல்லிவிட முடியாது. ஆனால் இஸ்லாத்தினுடைய மறுபுறம் பார்த்தால், யாரெல்லாம் இறைவனை அடைய வேண்டும், கடவுளை அடைவதற்குண்டான வழிகளாக தன்னுடைய கோட்பாடுகள் என்பதாக எடுத்துக் கொள்கிறார்களோ
அந்த கோட்பாடுகளில் முதலாவதாக அவர்கள் இடம்பெற செய்வது இந்த உலகத்தினுடைய வஸ்துக்களையும் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சுகத்தையும் விட்டு நீங்கள் துறவரம் மேற்கொண்டால்தான் கடவுளை இறைவனை அடைய முடியும் என்பதாக அவர்கள் இடம்பெற செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனை, நீங்கள் உலகத்தினுடைய எல்லா வாழ்வாதாரத்தினுடைய எல்லா செயல்பாடுகளையும் எல்லா காரணிகளையும் நீங்கள் கையில் எடுத்தாலும் எந்த ஒரு தவறும் இல்லை. அந்த வாழ்வாதாரத்தினுடைய பொருட்களையோ அல்லது சாதனங்களை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது அல்லாஹ்வை நீங்கள் மறக்க வேண்டாம் என்பதாக முத்தாய்ப்பான வார்த்தையை அல்லாஹ் கூறுகின்றார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, வியாபாரத்தை பற்றி சொல்லும் பொழுது, வாழ்வாதாரத்தை திரட்டுவதை பற்றி சொல்லும் பொழுது, லைஸ அலைக்கும் ஜுனாஹுன், அவர்கள் மீது எந்த ஒரு தவறும் இல்லை. லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபضலன் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன் புறத்திலிருந்து ஃபதுலாக கிருபையாக வாழ்வாதாரமாக எதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறானோ அதை தேடுவதின் விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தவறும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை என்பதாக அல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறார். வியாபாரமா நீங்கள் தாராளமாக செய்யுங்கள், நீங்களுடைய விவசாயமா தாராளமாக செய்யுங்கள், உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் திரட்டுவதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் இஸ்லாம் வரவேற்கிறது. இஸ்லாம் அதற்கான வழிகாட்டுதலை செய்கிறது. இஸ்லாம் அதற்குண்டான நெறிமுறைகளை வகுத்திருக்கிறது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய அம்சமாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இஸ்லாத்தினுடைய போதனைகளையும் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய வழிகாட்டுதல்களையும் 100% பின்பற்றினால் நாம் அல்லாஹுவையும் அடைந்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி தந்த இந்த உலகத்தினுடைய காரியங்களையும் நாம் அதன் மூலமாக பயன்பெறலாம். பிறர் சொல்லுவார்கள், இறைவனை அடைவதற்குண்டான வழிகள் என்பது உலகத்தை விட்டுவிட வேண்டும், மனைவி மக்களை விட்டுவிட வேண்டும், உலக சாதனங்களை பயன்படுத்துவது அது பாவம் என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் இஸ்லாம் அவ்வாறு சொல்லவில்லை. நீ மனைவி மக்கள் மூலமாக என்ன இன்பத்தை பெற்றுக் கொள்கிறாயோ, என்ன சந்தோஷத்தை அடைந்து கொள்கிறாயோ அடைந்து கொள். அதே போன்று குடும்பத்தின் மூலமாக என்ன சந்தோஷம் உனக்கு கிடைக்கிறதோ அதை நீ பெற்றுக்கொள். அதே போன்று வியாபாரத்தின் மூலமாக என்ன இன்பத்தை நீ பெற்றுக் கொள்கிறாயோ, என்ன பலாபலன்களை நீ பெற்றுக் கொள்கிறாயோ அதனையும் நீ அடைந்து கொள். அதற்கு எந்த ஒரு தடையும் இஸ்லாம் காட்டவில்லை, இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் இதையெல்லாம் திரட்டும் பொழுது, உன்னுடைய லாபத்தை திரட்டும் பொழுது, உன்னுடைய குடும்பத்தின் மூலமாக சந்தோஷத்தை அடையும் பொழுது அல்லாஹ்வை மறந்து விடாதே. அல்லாஹ்வை ஒருபோதும் மறந்து விடாதே. அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்லி காண்பிக்கிறான், பகலை நாம் வாழ்வாதாரத்திற்கான ஒரு செயல் திட்டமாக நாம் ஆக்கியிருக்கிறோம். பகலெல்லாம் நீங்கள் சுற்றி திரிந்து உங்களுடைய தேவைக்கு நீங்கள் வியாபாரம் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் விவசாயம் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய தேவைக்காக தொழில்துறைகளை மேற்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காண்கிறார். அதே போன்று வியாபாரத்தை ஊக்கமூட்டும் விதமாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். சஹாபி ஒருவர் நபி அவர்களிடம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், வியாபாரத்திலே மிக உயர்ந்தது என்ன, மிக உயர்ந்த வியாபாரம் எது? நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த மனிதர் தன்னுடைய கரங்களால் ஒரு தொழிலை, ஒரு வியாபாரத்தை, ஒரு முதலீடை செய்கிறாரோ அதுதான் சிறந்த வியாபாரம் என்பதாக சொல்லுகிறார். யாருடைய கரங்களால் தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக வியாபாரம் செய்வார்களோ அந்த வியாபாரம் தான் சிறந்தது என்பதாக நபி அவர்கள் சொல்வதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று நபி அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், அத்தாஜிரு சதூக்குல் அமீன், அத்தாஜிரு சதூக்குல் அமீன், உண்மையான நேர்மையான வியாபாரி யுஹ்ஷரு யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அல்லாஹுக்கு முன்பாக நிப்பாட்டப்படுவார். எந்த நிலையில்? மான் நபியீன,
நபிமார்களோடு அவர் அமர்ந்திருப்பார். சித்திகீன உண்மையாளர்களுக்கு என்ன அந்தஸ்தெல்லாம் கொடுக்கப்படுமோ, நபிமார்களுக்கு என்ன அந்தஸ்தெல்லாம் கொடுக்கப்படுமோ, நபிமார்கள் எந்த இடத்தில் அமர்ந்திருப்பார்களோ அவர்களோடு உண்மையான நேர்மையான வியாபாரி அல்லாஹ் அவர்களையும் நபிமார்களோடு அமரச் செய்வான் என்பதாக நபி அவர்கள் புகழாரம் பூட்டினார்கள். இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது எதிர்மறையான வார்த்தைகளையோ எதிர்மறையான வாழ்க்கையை போதிப்பதோ இஸ்லாத்தினுடைய நோக்கம் அல்ல. மாறாக மனிதர்களுடைய உணர்வை புரியக்கூடியது இஸ்லாம், மனிதர்களுடைய தேவையை புரிந்து வழிகாட்டக்கூடியது இஸ்லாம், மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக வழிகாட்டுதல் செய்வதுதான் இஸ்லாத்தினுடைய போதனைகளுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, மக்கள் ரெண்டு விதம். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதிலும் குறிப்பாக வியாபாரிகள் ரெண்டு விதம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுவாங்க தன்னுடைய பிரசித்தி பெற்ற கிதாபுல, யஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபுல எழுதக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, வியாபாரிகள் ரெண்டு விதம். ஒன்று, தன்னுடைய வாழ்வாதாரத்தை திரட்டுவதற்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக முழுக்க முழுக்க அல்லாஹ்வையும் இந்த மார்க்கத்தையும் ரசூலையும் மறந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தினுடைய விஷயத்திலே முழுவதுமாக தன்னுடைய நேரத்தை, இரவை பகலை கழிப்பவர்கள். இவர்களை பற்றி இமாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் அழிவினுடைய விளிம்பில் இருக்கிறார்கள். இவர்கள் அழிவினுடைய விளிம்பில் இருக்கிறார்கள். இன்னொரு விதமான மக்கள், இவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை திரட்டுவதற்கு, வியாபாரத்தை செய்வதற்கு அவர்களுடைய அந்த வியாபாரத்தினுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், தானும் வாழ வேண்டும், தன்னுடைய குடும்பத்திற்கு ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக உணவை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாது அல்லாஹுவையும் ரசூலையும் மறக்காமல் அவர்கள் வியாபாரம் செய்வார்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவர்கள் தான் நடுநிலையான மக்கள். அல்லாஹுவையும் மறக்காமல், அல்லாஹுடைய போதனைகளையும் மறக்காமல், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து கொண்டு, அதே போன்று தன்னை நம்பி தனக்கு பிறந்த குழந்தைகளுக்காக அவர்களுடைய தேவைகளை ஹலாலான முறையில் யார் சம்பாதித்து கொடுக்கிறாரோ, வியாபாரம் செய்து கொடுக்கிறாரோ, உழைத்து கொடுக்கிறாரோ, அவர்தான் நடுநிலையான நிலைமையில் இருக்கிறார். இவருக்குத்தான் அல்லாஹ் வெற்றியையும் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் அல்லாஹ் தருகிறான் என்பதாக பதிவு செய்கிறார். என்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, நாமெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பரிசோதித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் வியாபாரியாக இருக்கிறேன், நான் ஒரு அலுவலகத்துல பணி செய்யறேன், நான் ஒரு விவசாயியாக இருக்கிறேன், அல்லது நான் ஒரு கடையில முதலாளியாக இருக்கிறேன், அல்லது நான் ஒரு கடையினுடைய தொழிலாளியாக இருக்கிறேன். அத்துணை நபர்களுக்கும் நபி அவர்கள் போதிக்கக்கூடிய விஷயம் என்ன? உங்களுடைய கரங்களால் நீங்கள் உழைத்து சம்பாதியுங்கள், உங்களுடைய கரங்களால் உங்களுடைய வியாபாரத்தை திரட்டிக் கொள்ளுங்கள், உங்களுடைய கரங்களால் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஹலாலான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபி அவர்களுடைய போதனை. இஸ்லாம் அதைத்தான் படிக்கிறது, இஸ்லாமும் அதைத்தான் போதிக்கிறது. அல்லாஹும் ரசூலும் எப்படிப்பட்ட நபர்களை சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒது செய்யறாங்க. நபியின் மீது அளவு கடந்த பிரியம் கொண்ட சஹாபாக்கள், அளவு கடந்த பிரியம் எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒது செஞ்சாங்கன்னா அவர்கள் ஒது செய்த அந்த தண்ணீர் பூமியில விழவே விழாது. முகத்தை கழுகுனாங்கன்னு சொன்னா, முகத்தை கழுகக்கூடிய அந்த தண்ணீரை முகத்தினுடைய கீழ்பகுதியாக சில சஹாபாக்கள் பிடித்துக் கொள்வாங்க. பிடிச்சு முகத்துல தடவுவாங்க, கை காலில் தடவுவாங்க. கையை கழுவுனாங்கன்னு சொன்னா அந்த தண்ணீரையும் பிடிச்சு கொள்வாங்க. ஆக மொத்தம் முழுக்க முழுக்க ஒது செய்த தண்ணீர் நபியினுடைய புழங்கப்பட்ட, நபியினுடைய உறுப்புகளில் புழங்கப்பட்ட தண்ணீர் பூமியில விழாது. சஹாபாக்கள் பிடிச்சுக்குவாங்க. அப்ப சஹாபாக்கள்கிட்ட நபியை கேட்கிறாங்க, என்ன செய்றீங்க, என்ன செய்றீங்க யா ரசூலுல்லாஹ்? உங்கள் மீது உண்டான பிரியத்தினால், உங்கள் மீது உண்டான பாசத்தினால் நாங்க என்ன செய்யறோம், உங்களுடைய நீங்க செய்த ஒதுவனுடைய தண்ணீரை நாங்க எங்களுடைய முகத்துல, எங்களுடைய கரங்கள்ல, எங்களுடைய உடல்கள்ல தேய்ச்சி கொள்றோம். அப்ப நபி அவர்கள் சொன்னாங்க, என் மீது பிரியம் வச்சிருக்கிறீங்களா, என் மீது அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறீங்களா,
நான் என் மீது பிரியம் கொண்ட மக்கள் என்ன செய்வார்கள் என்ற குணத்தை, அந்த நற்பண்புகளை நான் சொல்லித்தரவா? என் மீது யார் பிரியம் கொண்டிருக்கிறார்களோ, என் மீது உண்மையான அன்பு கொண்ட மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, முதல்ல சொன்னாங்க, அவங்க பேசுனா உண்மையைத்தான் பேசுவாங்க. அவங்க பேசுனா உண்மையைத்தான் பேசுவாங்க. நான் நபியின் மீது பிரியம் கொண்டவன், நபியினுடைய சுன்னத்தை என்னுடைய கண் முன்பாக யார் அளித்தாலும் அதை செயல்படுத்தாமல் விட்டாலும் எனக்கு கோபம் வந்துடும். நான் அவர்கள் மீது போர் தொடுக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நான் பேசுவேன். ஆனால் அவர்களுடைய வார்த்தையில், அவர்களுடைய பேச்சில், அவர்களுடைய நடவடிக்கைகள் உண்மை இல்லைன்னு சொன்னா நபியின் மீது பிரியம் கொண்டு எந்த பிரயோஜனம் இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க பேசினால் உண்மையை பேசுங்க, நீங்க பேசினா உண்மையை பேசுனீங்கன்னு சொன்னா என் மீது பிரியம் கொண்டதுக்குண்டான அடையாளம் சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, என் மீது பிரியம் கொண்டுள்ள மக்கள் என்ன செய்வாங்க, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலில் நீதத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள், நேர்மையை அவர்கள் மேற்கொள்வார்கள். அவர்கள் மீது யாரேனும் நம்பினால், அவர்களை யாரேனும் நம்பினால் அவர்களுக்கு மோசடி செய்ய மாட்டார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு 300 திர்ஹம் கொடுத்து தன்னுடைய அடிமையிட்ட ஒரு ஒட்டகம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றான். 300 திர்ஹம் கொடுத்து ஒரு ஒட்டகம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒட்டகம் வாங்குவதற்காண்டி சந்தையில போய் 300 திர்ஹத்தை விட குறைவான விலையில ஒரு ஒட்டகத்தை தன்னுடைய அடிமை வாங்கிட்டு வர்றார். வாங்கிட்டு வந்து ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிட்ட அந்த ஒட்டகத்தை காமிக்கிறாங்க. எஜமானரே, நீங்க 300 திர்ஹத்துக்கு நான் ஒட்டகம் வாங்க சொன்னீங்க, ஆனா அதை விட நான் குறைவாக விலையை பேசி நான் உங்களுக்காக ஒட்டகத்தை வாங்கியிருக்கிறேன். உங்க ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தினுடைய எல்லா நிலைமைகளையும் அறிந்தவர்கள். ஒட்டகத்தினுடைய தோல், ஒட்டகத்தினுடைய உடல் வாகை பார்த்து அந்த ஒட்டகம் எவ்வளவு மதிப்புள்ளது என்பதை அவர்கள் விளங்க தெரிந்தவர்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, இது 300 திர்ஹத்திற்கு கீழாக வாங்கப்படக்கூடிய தகுதியுள்ள ஒட்டகம் அல்ல, மாறாக 300 திர்ஹத்தை விட அதிகமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒட்டகம். அப்போ அந்த வேலையாள்கிட்ட, அடிமையாள்கிட்ட கேட்கிறாங்க, இது எந்த நபர்கிட்ட இருந்து வாங்கினீங்க? அந்த முதலாளியை கூட்டுவாங்க. அப்ப அந்த அடிமையான நபர் அந்த முதலாளியை கூட்டு வர்றாரு. கூட்டு வந்து ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு நிப்பாட்டும் போது, இந்த ஒட்டகத்தை 300 ரூபாய்க்கு கீழே, 300 திர்ஹத்துக்கு கீழே நீங்க வித்திருக்கிறீங்க, நான் இந்த ஒட்டகத்திற்கு மதிப்பு 400 திர்ஹமாக கொடுக்கிறேன், 400 திர்ஹமாக தங்க காசாக நான் கொடுக்கிறேன். அந்த ஒட்டகத்தினுடைய முதலாளி சொன்னாரு, நான் 300 திர்ஹத்தை விட குறைவாக தான் விற்றேன், இருந்தாலும் நீங்க ஒட்டகத்தினுடைய தன்மைய, ஒட்டகத்தினுடைய குவாலிட்டியை பார்த்து நீங்க 300 விட 400 கொடுக்குறேன்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம், நான் ஏத்துக்கிறேன். அப்ப கொஞ்ச நேரம் யோசிச்சு ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல 400 இல்ல, 500 திர்ஹம் கொடுக்குறேன், 500 திர்ஹம் கொடுக்கிறேன். ஒட்டகத்தினுடைய முதலாளிக்கு ரொம்ப ஆச்சரியம். வாங்கினது 300, இவர் எக்ஸ்ட்ரா 100 கொடுக்கிறேன்னாரு, அதையும் கொஞ்ச நேரம் கழிச்சு 500ன்றாரு. இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தோழரே, இந்த ஒட்டகத்தை நான் 800 திர்ஹத்துக்கு நான் வாங்கிக் கொள்கிறேன், இந்த ஒட்டகத்தை நான் 800 திர்ஹத்துக்கு நான் வாங்கிக் கொள்றேன். உங்கள்கிட்ட கொடுத்த காசோட சேர்த்து நான் 500 திர்ஹத்தை சேர்த்து கொடுக்கிறேன் என்பதாக சொல்லும் பொழுது அந்த முதலாளி, அந்த ஒட்டகத்தினுடைய உரிமைக்காரர் சொன்னாரு, என்னை எதுவும் கேலி செய்யலையே, என்னை எதுவும் பரிகாசம் செய்யலையே, நான் கொடுத்தது 300 விட குறைவு, அந்த ஒட்டகத்தினுடைய தன்மையை பார்த்து நீங்க 400 சொன்னீங்க, 500 சொன்னீங்க, 800 வரைக்கும் நீங்க கூட்டி தரேன்னு சொல்றீங்களே, என்ன அடிப்படையில சொல்றீங்க? நீ விருப்பம் இருந்தா வாங்கிக்கோ, இந்த 800 திர்ஹம் என்பதாக கையில கொடுத்து தன்னுடைய அடிமையாள்கிட்ட சொல்றாங்க, இந்த ஒட்டகத்தினுடைய ஒட்டகையில கட்டீர் என்பதாக சொல்லிட்டு அந்த நபரும் போயிறாரு. 800 திர்ஹத்தை வாங்கிட்டு அடிமை தன்னுடைய ஒட்டகத்தை கட்டிட்டு நேரா ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, எஜமானரே, அவர் 300 திர்ஹத்துக்கு கீழே கொடுத்துட்டாரு,
இருந்தாலும் அவரை கூட்டு வந்து 800 திர்ஹம் வரைக்கும் அவருக்கு அதிகப்படியான விலையை கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன என்பதாக கேட்கும் பொழுது ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அடிமையே, தோழரே, என்னுடைய இந்த கரத்தை பிடித்து, என்னுடைய இந்த 2 கரத்தை பிடித்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஜரீரே, இந்த கரங்களால் எந்த ஒரு முஸ்லிமான எந்த ஒரு மனிதனுக்கும் நீ மோசடி செய்து விடாதே, யாரையும் ஏமாற்றி விடாதே என்பதாக சொன்னார்கள். எனவே என்னுடைய வாழ்நாள் முழுக்க இதுவரைக்கும், என்னுடைய மௌத்து வரைக்கும் யாரையும் நான் ஏமாற்ற மாட்டேன், அதற்குண்டான அந்த பொருளுக்குண்டான தொகையை நான் கொடுத்தே தீர்வேன் என்பதாக ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை நம்முடைய வியாபாரத்தில் ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், யார் என் மீது அளவு கிடந்த பிரியம் வைத்திருக்கிறார்களோ, என் மீது பிரியம் இருக்கிறது என்பதாக சொல்லி மாறுதட்டுகிறார்களோ, அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களோடு இருக்கக்கூடிய நபர்களோடு அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். நம்மோடு அண்டை வீட்டுக்காரர் இருக்கிறாங்க, அவர்கள் காபிராக கூட இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்டினாக கூட இருக்கிறாங்க, அவர்களோடு நல்ல முறையில் நடப்பதுதான் நபியின் மீது பிரியம் கொள்வதற்கு அடையாளமாக என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். எண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாமெல்லாம் வியாபாரியாக இருக்கிறோம், நாமெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். நம்மளிடத்துல இருக்கக்கூடிய 3 தன்மைகளை நாம் களைய வேண்டும். நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு வியாபாரிக்கு இருக்கக்கூடாத பண்பு முதல்ல சொன்னாங்க, அவர் பொய் சத்தியம் செய்யக்கூடாது. அவர் பொய் சத்தியம் செய்யக்கூடாது. நான் இந்த விலைக்கு தான் இந்த பொருளை வாங்கினேன், நான் சத்தியமா சொல்றேன், இந்த பொருளுக்கு இந்த விலை இவ்வளவுதான் என்பதாக பொய் சத்தியம் செய்வது கூடாது. 2வது சொன்னாங்க, பொருளினுடைய குறையை தெளிவுபடுத்தி அந்த பொருளை விற்பனை செய்யுங்க என்பதாக சொன்னாங்க. பொருளினுடைய என்ன குறை இருக்குதோ அந்த குறையை தெளிவுபடுத்தி வாடிக்கையாளருக்கு தெளிவுபடுத்தி விற்பனை செய்யணும்னு சொன்னாங்க. 3வது சொன்னாங்க, நம்மளுடைய வியாபாரத்தில் எந்த விதத்திலும் மோசடி இருக்கக்கூடாது என்பதாக சொன்னாங்க. மோசடி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தைகள் நடக்கும் பொழுது, மதீனாவிலும் மக்காவிலும் சந்தைகள் ஏராளமாக நடக்கும். அந்த நேரத்துல நபி அவங்க முழு சந்தைவாசிகள்ல இருக்கக்கூடிய வியாபாரிகளை பார்த்து சொன்னாங்க, யா மாஷரத் துஜ்ஜார், வியாபாரிகளே, உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை செய்கிறேன். சைத்தானும் பாவமும் வியாபாரத்தில் கூட்டு சேர்வார்கள். சைத்தானும் பாவமும் வியாபாரத்தில் கூட்டு சேர்வார்கள். அந்த சைத்தானை விட்டும் பாவத்தை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் சதகாவை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சதகாவை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கௌசி ஆலம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய மகான். அவங்கள்ட்ட ஒரு நபர் வரார், எனக்கு ரொம்ப வறுமையாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது, நான் என்ன செய்யணும்? அப்ப அவருடைய நிலைமையை யோசிச்சுட்டு அதில் சொன்னாங்க, நீ என்ன வியாபாரம் செய்யற? நான் கூலி தொழில் செய்யறேன், என்னுடைய கைகளால் சில வினை பொருட்களை தயாரித்து அதை விற்பனை செய்யறேன். எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? அப்ப அந்த நபர் சொன்னாரு, ஒரு நாளைக்கு 10 வெள்ளிக்காசை விட அதிகமாக கிடைக்காது, 10 வெள்ளிக்காசு தான் கிடைக்கும். அப்போ ரஹிமுல்லா சொன்னாங்க, அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமுல்லா சொன்னாங்க, நீ 10 வெள்ளிக்காசு கிடைச்ச முதல் நாள் தொடர்ந்து சில தினங்களுக்கு அந்த கிடைச்ச காசை, பணத்தை நீ அல்லாஹ்வுக்காக நீ ஏழை எளிய மக்களுக்கு தர்மமாக கொடுத்துரு, தர்மமாக சதக்கா செஞ்சிரு. அவரும் சொன்னது மாதிரி, ஷேக் சொன்னது மாதிரி, தன்னுடைய வியாபாரத்துல முதல் சில நாட்கள்ல கிடைக்கக்கூடிய லாபத்தை தனக்கு கூட எடுத்துக்கொள்ளாம சதக்கா செஞ்சிடறாங்க. ஒரு 6 மாதம் கழித்து அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பாக்குறதுக்காண்டி அந்த நபர் வரார். வரும் பொழுது நடந்து வந்த நபர் 6 மாதத்திற்கு முன்பாக ஹஜ்ரத் அவங்களை சந்திப்பதற்காக நடந்து வந்த நபர் 6 மாதம் கழித்து குறைஞ்சது 7 ஒட்டகத்தோடு அவர் வர்றார். அவர் வந்துட்டு சொல்றாரு, ஹஜ்ரத், என்னுடைய வாழ்க்கையில
இவ்வளவு அபரிமிதமான பரக்கத்து ஏற்படுறதுக்கு காரணம் நான் செய்த சதக்காதான் என்பதாக சொன்னார். இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய வியாபாரத்தை தொடங்கும் பொழுது சதக்கா செய்யணும், நம்மளுடைய வியாபாரத்தை முடிக்கும் பொழுது சதக்கா செய்யணும். வியாபாரம் செய்யும் பொழுது அந்த வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய லாபத்தில் மிகப்பெரிய ஆசையோ மோகமோ இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பெரிய அபரிவிதமான லாபம் வருது, மிகப்பெரிய பொருள் கிடைக்குது, மிகப்பெரிய லாபம் வந்துருச்சுன்னு சொன்னா அதன் மீது உண்டான மோகம் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு 1000 தங்க காசு நிரம்பிய ஒரு பையை கொடுத்து இது அபூ உபைதாட்ட போய் கொடுன்னு சொன்னாங்க. அபூ உபைதாட்ட போய் கொடுன்னு சொன்னாங்க. கொடுத்துட்டு அதே இடத்துல நிக்காத கொஞ்சம் மறைஞ்சு நின்று அவர் என்ன செய்யறாருன்னு பாரு, அவர் என்ன செய்யறாருன்னு பாரு. அதே மாதிரி அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட போறாங்க. அந்த 1000 பொற்காசு நிறைஞ்ச அந்த பையை கொடுத்துட்டு சொல்றாங்க, இது என்ன, யாரு கொடுத்தா? அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, இது யாரு கொடுத்தா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தா. அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தா. எதுக்கு? நான் கேட்டேனா? இல்ல, கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தேன். உங்களுடைய தேவைக்காக. என்னுடைய தேவைக்காக நான் யார்கிட்டையும் நின்னதில்லையே, உமர்கிட்ட நான் இன்னைக்கு நின்றுக்கிறேன். சரி, கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய செருப்பை வலதுகரத்தால தச்சுக்கொண்டே, செருப்பை வலதுகரத்தால தச்சுக்கொண்டே இடதுகரத்தால் கொஞ்சம் அந்த 1000 காசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பையில போட்டு இந்த காசை இவருக்கு கொடுங்க, இவருக்கு கொடுங்க, இவருக்கு கொடுங்க என்பதாக தன்னுடைய அடிமையான அந்த நபர்கிட்ட சொல்லி இந்த நபர்களுக்கு கொடுத்துருங்க என்பதாக 1000 பொற்காசுகளையும் செலவு செஞ்சாங்க. இந்த நபர் ஓரமாக ஒளிஞ்சு நின்ற நபர் நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்றாரு, அமீருல் முஃமினீனே, நீங்கள் கொடுத்த 1000 பொற்காசையும் அபூ உபைதா இப்படி சதக்கா செஞ்சார். அடுத்ததாக ஒரு பை எடுக்கிறாங்க, அது 1000 பொற்காசுகள் இருக்கு. அந்த 1000 பொற்காசுகள் நிறைந்த பைய சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டு இது நான் கொடுத்தேன் என்பதாக சொல்லு, கொடுத்துட்டு வேகமா அங்கிருந்து வந்துரு. அவர் என்ன செய்யறாருன்னு பாரு. அப்ப சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அதே மாதிரி வார்த்தையை கேட்கிறாங்க, நான் என் தேவைக்காண்டி அமீருல் முஃமினீன் இன்னைக்கு நான் நின்று இருக்கிறேன், சரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த காசை 1000 காசு பொற்காசுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உறவினர்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல தன்னுடைய மனைவியும் மகளும் வந்து நின்று சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, கணவரே நமக்கு தேவை இருக்கு, நமக்கு தேவை இருக்கு. சொன்ன உடனே அந்த சஹாபி முன்னாடியே சொல்லி இருக்கலாமே, ஏன் முன்னாடியே சொல்லி இருக்கிறாமே என்பதாக சொல்லிட்டு அந்த பைய அந்த மனைவிட்ட தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டா அந்த பையில இருந்து 2 தங்க காசை வந்து விழுது. அதை வச்சு நீங்க செலவழித்துக் கொள்ளுங்க, உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்க என்பதாக சொன்ன அந்த வரலாறு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உலகத்தினுடைய லாபம், உலகத்தினுடைய காசு செல்வம் வந்தாலும் அந்த செல்வத்தின் மீது நீங்க மோகம் கொள்ளக்கூடாது, அதன் மீது உண்டான ஆசை உங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதை சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கெல்லாம் படிப்பனையாக இருக்கிறது. வியாபாரிகள் தான் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்கள். யார் தன்னுடைய வியாபாரத்தில் மோசடி இல்லாமல், அநியாயம் இல்லாமல், நேர்மையாக, நியாயமாக, உண்மையாக வியாபாரம் செய்வார்களோ அவர்கள் நபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள். அத்தகைய அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கும் முழு சமூகத்திற்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.